கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் 22ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற நாள். விசேஷமாக இன்று சென்னை ஆசீர்வாத திருச்சபையிலே கிறிஸ்மஸ் கீத ஆராதனை நடைபெறும். தேவ பிள்ளைகள், ஆசீர்வாத டிவி நேயர்களும் கூட நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இங்கு இயேசு மகாராஜா பூமிக்கு வந்ததை குறித்து சொல்லப்படுகின்றது. வார்த்தையாகி அவர் மாம்சத்திலே வந்து பூமியிலே வெளிப்பட்டார். சிறு பாலகனாக அவர் அவதரித்தார். பிரியமானவர்களே, அதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். அவர் அவதரித்த அந்த நாளை தான் நாம் கிறிஸ்மஸாக நம்ம கொண்டாடுகின்றோம். பிரியமானவர்களே, அவர் எதற்காக வந்தார்? நம்ம பழைய ஏற்பாடுல பார்க்கின்றோம். காளை, வெள்ளாட்டுக்கடா மற்றும் புறா இவைகளை பலியாக செலுத்தி இரத்தம் சிந்தி அதனாலே பாவ நிவிர்த்தி உண்டாகுமா என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆனாலும் கூட அதனாலே முழுமையான ஒரு பாவ நிவிர்த்தி உண்டாகவே இல்லை. அப்ப குற்றமற்ற ஒரு இரத்தம் சிந்தினால் ஒழிய மனு குலத்தை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்க முடியாது என்று எண்ணி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். அதான் சொல்லப்படுகிறது அல்லவா, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம் என்று எங்கு யோவான் எழுதுகின்றார். இயேசு மகாராஜா அவரோடு கூட பூமியிலே வாழ்ந்த பொழுது அவரோடு கூட இருந்து அவரோடு பேசி கூடவே இருந்த யோவான் இவ்விதமாக எழுதுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இயேசு மகாராஜா நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு பக்கம் கிருபை நிறைந்தவர், ஒரு பக்கம் சத்தியம் நிறைந்தவர். அவர் கிருபையாய் இந்த பூமியில வந்த பொழுது தம்மிடத்தில் வந்து அத்தனை பேருக்கும் அற்புதங்களை செய்தார், அத்தனை பேருக்கும் சுகம் கொடுத்தார், அத்தனை பேரையும் விடுதலை செய்தார் என்று பார்க்கிறோம். அது கிருபை நிறைந்தவராய் வெளிப்பட்டார். இன்னொரு பக்கம் சத்தியத்தை போதிக்கிறவராக எத்தனை உவமைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்துனாலும் சரி, ஜனங்கள் பூமியில எப்படி வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் என்பதை குறித்தானாலும் சரி, எத்தனை உவமைகளோடு கூட ஜனங்களோடு அவர் சத்தியத்தை பேசினார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். அவர் கிருபை, இன்னொரு பக்கம் சத்தியம் நிறைந்தவராக அவர் இருக்கின்றார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார். பிரியமானவர்களே, இயேசு நமக்குள்ளே பிறந்து அவர் உருவாகி அவரை போல நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கத்துல கிறிஸ்துவின் அன்பு தெரியாமல், அவர் எதற்காக அந்த பூமிக்கு வந்தார் என்பதை அறியாமல் அல்லது உணராமல் இருக்கின்ற ஏராளமான மக்கள் கண்ணீரில், பாடுகளின் மத்தியில், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த கிறிஸ்மஸ் நாம் கொண்டாடுகின்ற அந்த நாட்கள்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அவர் சமாதான பிரபு. எனவே அவரை குறித்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அதை நாம் கொண்டு செல்வதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். நம்முடைய உள்ளத்துல அவர் வாசம் பண்ணுகிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணுகிறார். அவர் இன்னும் யாருடைய உள்ளத்திலெல்லாம் வாசம் பண்ணாமல், யாருடைய உள்ளத்திற்குள்ளெல்லாம் அவர் பிரவேசியாமல் இருக்கிறாரோ அவர்களுக்குள்ளே அவர் பிரவேசிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளத்துல பிறக்க வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸை நீங்கள் அர்த்தமுள்ளதாய் கொண்டாடுங்கள். சமாதான பிரபுவை மற்றவர்களுக்கு அவர் கொடுக்கும் சமாதானத்தை கொண்டு போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி இயேசு மகாராஜா எங்களுக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணுகின்றார். இதோ இந்த கிறிஸ்மஸ் தினத்தை அனுசரிக்கின்ற இந்த நாட்களிலே
கர்த்தாவே, நீர் கொடுக்கின்ற சமாதானம் ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே இன்னும் மற்றவர்களுக்கு கொண்டு போக எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் எங்களுக்கு பலனை கொடுப்பீராக, வாசல்களை திறப்பீராக, அனுகூலங்களை செய்வீராக. இது உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் கீத ஆராதனை சென்னை பிளெஸிங் சர்ச்சில் நடக்குது. இன்னைக்கு நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த கிறிஸ்மஸை நினைவு கூறும் பொருட்டெல்லாம் இந்த கீத ஆராதனை எல்லா இடத்திலும் நடத்தப்படுகின்றது. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவ தூதர்கள் எல்லாம் தோன்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள், பாடினார்கள் என்று பார்க்கின்றோம். எனவே நாமும் கூட இந்த நாட்களிலே தேவனை மகிமைப்படுத்த, பாடல்களினால் அவரை உயர்த்த இந்த கிறிஸ்மஸ் கீத ஆராதனைக்கு எல்லாரும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அன்போடு கூட அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.